ஏன் இந்த உருவம் எதற்காக இந்த உருவம் அப்படின்னு தெரியுமாடா? கல்லில் தேரைக்கும் ஏழை முதல் இன்னைக்கு நம்ம கூத்தாடுறோம். இன்னைக்கு கூத்தாடி காலையில ஊருக்காரங்க காய்ச்சி கொடுத்தா அதை வாத்தியார் வாங்கி நம்ம கிட்ட கொடுத்தாதான் கைலாயபுரமா இன்னைக்கு படி அளந்திருக்காருன்னு அர்த்தம். உண்மைதான். ஒரு மனுஷன் வேலைக்கு போறான், வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த காய்ச்சி வாங்கி அந்த வீட்டுல கஞ்சி காய்ச்சி குடிச்சாதான் அன்னைக்கு படி அளந்திருக்கான்னு அர்த்தம். மழை வந்து கூத்து நின்று போச்சுன்னா படி அளக்கலன்னு நினைக்க வேண்டியதான். அதான் ஐயனாகிய பிரம்மதேவன் பிறக்கும் போதே நீ இப்படிதான் வாழணும், பிறக்கும் போதே நீ இப்படிதான் வளரணும். நான் கூத்தாடி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தா அப்படிதான் இருக்கும். கைலாயபுரவனுக்கு ஒருத்தர் முத பிள்ளை விநாயக பெருமான், இரண்டாவது பிள்ளை உருவமாகி பிரம்மமாய் நின்ற ஜோதி புழம்போது ஒரு மினியாகி கருணை குருமுகங்கள் ஆறும் கரைகள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து கைலாயபுரவனுக்கு இரண்டாவது பிள்ளை அதிகக்கூடிய நான் தாமது வரும். கஷ்டப்பட்டு 3 நாள் வந்து போனோம். போனோமே மாதா மடியில முருக பெருமாள் வச்சிருக்கான். அது இப்போ உடம்பு மாதா மடியில முருக பெருமாளை வச்சிருந்தாமா. அது மாதிரி நான் முருகபெருமான் நான் பார்த்தேன் இல்லையா அப்படின்னு கேக்குறேன். 6 முகம் ஒரு உருவமா முருகையில என்ன வச்சிருக்காரு? கையில தோசை செல்பி. ஆமா, முருகன் புரோட்டா கல்ல வேலை செய்யறான். முருகபெருமான நான் பார்த்தது இல்லையா? தம்பிலா உட்காருங்க. ஆமா சொல்லிட்டேன், இல்லன்னா வீட்டுக்காவது போங்கடா. யாரை போயிட்டு முருகபெருமான நான் பார்த்தது இல்லையா? முருகபெருமா 6 முகமும் 12 கரமும் மயில் மீது அமர்ந்திருப்பார். அமர்ந்திருப்பார். கந்தா உன்னை துதிப்பாண்டா, கருணை காட்சி வாதிப்பாண்டா, முருகா புவி சக்திவேல் தாய் சக்தி எல்லாம் ஒன்றாக திரட்டி கொண்டு வந்து
பேசாதீங்க பேசாம பாருங்க தண்ணி மட்டும் ஊத்தி விடு. ஆசை எப்படி டேய், பண்ணலாம் இல்ல, குறுக்கால நீ பேசாம இரு. நீயே பேரு அது மாதிரி ஆ சக்திவேலை கொண்டு வந்து சூரபத்மனையா கருவருக்க தாயினுடைய சக்தி எல்லாம் அன்னைக்கு அம்மா இல்லாத ஒரு புள்ள வராது. அப்படியே அந்த புள்ள வந்தாலும் அப்ப பாசமா இருக்கும். எந்த பிள்ளைக்கா இருந்தாலும் ஆத்தா பாசம் தான் இருக்கும். 21 நாள் கோழியாக வட்டது முட்டையிட்டு 22வது நாள் குஞ்சு பொரிக்குமா. 21 நாள் அடை தங்கி 22வது நாள் குஞ்சு பொரிக்குமா. அந்த குஞ்சை பறித்து காக்கா தூக்கி முடுமோ கழுகு தூக்கி முடுமோ அப்படின்னு அந்த குஞ்சு பொரிச்சதுன்னா அந்த குஞ்சு கூடியதான் அந்த கோழி சுத்தும். அது மாதிரிதான் 10 மாதம் ஒரு தாய் ஒரு பிள்ளையை சுமக்கிறாள். 7200 மணி நேரம் 7200 மணி நேரம் ஒரு தாய் ஒரு பிள்ளையை சுமந்து இந்த கருவியிலே இந்த பூனத்திலே ஈன்று இந்த பூனத்தில ஈன்று 10 மாதம் உள்ள இருக்கு. நம்ம புள்ளதானே இந்த குத்துனாங்க போச்சு வழிதாக்கின்னு இருந்த குத்துனா நம்ம இந்த ஜனநேரத்தை வச்சுக்கின்னு இந்த பூளை ஒத்துக்கு வந்தோம். இந்த வயிறு வலிக்குத அப்படின்ட்டு இந்த புள்ளையே வேணான்னு போய் கழிச்சிட்டா இந்த பூளை ஒத்துக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். அந்த கோழி எப்படி அடை காத்ததோ அந்த முட்டையை அது போன்று 10 மாதம் ஒரு தாய் ஒரு பிள்ளையை வைத்து வயிற்றுல அடை காக்குறான். உள்ள இருக்கிறது நம்ம புள்ள, நமக்காக போற புள்ள, இதான் நம்ம பேரை சொல்ல போற புள்ள அப்படின்ட்டு. அதான் தாய். தாய் பாசம் நம் தலை தெக்க போற வரைக்கும் இருந்துன்னு இருக்கும். சரியா? மண்ணை ஆண்டவர் மண்ணிலும் கோடி இன்னும் ஆள்பவர் அந்த தாயாகப்பட்டவர் முருகபெருமானிடம் சக்தி வேலை கொடுத்து சூரபத்மனை கொள்ள சொன்னாங்க. ஆனா சக்தி வேலை பிடித்தவா அழகா கையில வேலை வச்சிருப்பாரு. அவரு நான் பார்த்திருக்கேன். நீ கட்டை மூட்டை கட்டி நான் தான் முருகன் போய் யாரு எப்படி ஒத்துப்பா அப்படின்னு கேக்குறேன். ஏன் இந்த உருவம் தெரியுமா? என் குடும்பமே 2 குட்டி வம்சம். அடி வாங்கி சாப்பிடுங்க உங்ககிட்ட ஒரு குட்டி கொடுங்க. என்ன குட்டி? அந்த கொட்டையில கருப்பா இருக்குங்க. என்ன குட்டிடா? கட்டக்குட்டி வம்சம் ஒரு குட்டி கொடுங்க. ஆட்டு குட்டியா சொன்ன? கட்டக்குட்டிங்க. என் குடும்பமே 2 மூட்டாட்டி 2 மூட்டாட்டி குடும்பத்துல எங்க அப்பா கைலாய புறவன் இடுபாகத்திலே பார்வதி தலையிலே கங்கா தேவி விநாயகர் பெருமானுக்கு வல்லமை 123 விநாயகர். சரிதா? அதான் கத்து பையில போட்டு வையா. 123 விநாயகர். 123 விநாயகர்ல அந்த ஆதியிலே தோன்றினார் விநாயகர். அவருக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகவில்லை. மீதி 123 விநாயகருக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. அது மாதிரி அவருக்கு சித்தி புத்தி வல்லவை. 3வது ஐயனாரப்பனுக்கு பூரணி பொருட்கள். 4வது வீரபத்ரனுக்கு வெள்ளையம்மா பொருட்கள். ஒரு பொண்டாட்டி கட்டினாலே ஒருத்தவனால வச்சுன்னு வாழ முடியாது. லோன் கட்டுறது பெரிய விஷயமா இருக்கு. ஆதார் கார்டு இருந்தா போது லோன் எடுத்துறாங்க. லோன் பண்ண வேண்டியதான். வாரத்துல 7 நாள் லோன் கட்ட. அது மாதிரி என் குடும்பத்துல 2 பொண்டாட்டி கட்டிட்டாங்க. எங்க அப்பா எங்க அம்மா பெரியம்மா என்ன பெத்தம்மா கீழே இருப்பாங்க. எனக்கு சின்ன அம்மா எங்க அப்பா தலையிலே தான் இருப்பாங்க. எனக்கு சின்ன டவுட். சித்திரை மாசம் கல்யாணம் பண்ணுவாரு. பல்ல காட்டி அது மாதிரி பண்றியா? அது மாதிரி இருந்தாலும் எங்க அப்பா என்ன பண்ற வேலை? எங்க அப்பாவுக்கு படி அளக்கிற வேலை. எங்க அம்மா பெரிய அம்மாவை கீழே விட்டுருவாரு. சின்னம்மா கங்காதேவி தலையிலே வச்சுக்கிட்டு போவார். மேலே வச்சு போறாங்க. படி அளக்க போறேன்ட்டு தலையில
தலையில வச்சுக்கிட்டு போன உடனே எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்து போச்சு. என்ன நம்மள தினந்தோறும் படியாளுக்கு போறோன்னு நம்மள விட்டு போறாரு கைலாயத்துல. இங்க சின்ன பொண்டாட்டியை மட்டும் தலையிலே வச்சு போறாரு. இவரு படியலக்கத்தான் போறாரா இல்ல கங்கையில கீழே விட்டு தலையில இருக்க முடியாத மனைவியை இறக்கி விட்டு சல்லாச உல்லாசமா இருக்கிறாரு சந்தேகம். சந்தேகம் வந்து போச்சு. தாய் சண்டை போட்டுக்கலாம் வீட்டுல ஆம்படியா முண்டாட்டி மண்டே கூட வச்சுக்கலாம். சந்தேகம் வந்து போச்சுன்னா குடும்பம் விருத்திக்கே வராது. போயிடும். வந்து உடனே எங்க அப்பா படியலக்க போனார். படியலக்கிறதுக்கு பொய்ன்னு நினைச்சுக்கணும். எங்க அம்மா என்ன பண்ணாங்க, உருவத்துல பெருசுன்னா யானை, ஒரு அறிவு கொண்டது மரம், வெட்டி போட்டா எழுந்திருக்கு தெரியாது மரத்துக்கு. 2 அறிவு கொண்டது ஊர்வன புழு பூச்சிக்கலாம். 2 அறிவு. 3 அறிவு கொண்டது மேல பறக்குது பார் ராக்கெட். எரிபொருள் இல்லைன்னா ஏரோப்ளான் இருந்தாலும் ராக்கெட் இருந்தாலும் ஓடுமா. காக்கா குருவிகள் அந்த பறவை இனத்துக்கு பூரா 3 அறிவு. 4 அறிவு கொண்டது நீரிலே வாழ்வன கெண்ட மீன். 5 அறிவு கொண்டது யானை முதல் எறும்புக்கடை 84 லட்சம் ஆன்மாக்களுக்கும். 4 கால ஜீவனுக்கு பூரா 5 அறிவு. ஓ கவ்வு பிக்கு ஏன் அம்மா இங்கிலீஷ் வேலை விட்டா சப்பான்கார வேலை விட்டா. 4 கால ஜீவனுக்கு பூரா 5 அறிவு. 2 கால் 2 கை வச்சு படைச்சான மனுஷனுக்கு 6 அறிவு. சத்தியமா தாங்க. நாய்க்கு தான் 7 உயிர் கிடையாது. நாய்க்கு மனுஷனுக்கும் உண்டு 7 உயிர். இந்த பிறவிதான் மனுஷ ஜென்மமா பிறந்துட்டோம். அடுத்த ஜென்மம் மரமா பிறப்புமோ, செடியா பிறப்புமோ, புழுவா பிறக்குமோ, பாம்பா பிறப்புமோ, பறவையா பிறப்புமோ தெரியாது. இந்த பிறவி மனுஷன் தான் ஒருத்தவனுக்கு பொருந்தவன். இந்த நாக்கு 4000 பேருக்கு பொருந்த நாக்கு. சத்தியமா இங்க ஒண்ணு பேசுவோம் உங்ககிட்ட, என்கிட்ட வந்து ஒண்ணு பேசுவோம். ஆமா வாத்தர் போல அவனுக்கு போய் செவடே மாறத பாரு. யாரு அது நீனா சொல்ற? நானே சொல்றேன். உங்களே சொல்றேன்ப்பா. அது மாதிரி அது மாதிரி 6 அறிவு வச்சு படிச்சான மனுஷன். ஏண்டா கோயில்னு இருந்தா ஒரு கல்லு நெட்டுக்குன்னா அந்த கல்லை பார்த்து இந்த மனுஷன் கையெடுத்து கும்பிட்டாதான் அதுக்கு சாமி. கல்லு தான் நெட்டுக்குன்னு பேசாம போனா அதுக்கு பேர் கல்லு தான். இது கல்லா நினைச்சு இந்த கன்னியாத்தால கல்லு தான் நெட்டுக்குன்னு நினைச்சா கல்லு தான். நம்ம மனுஷனா நினைச்சு அதை தெய்வமா நினைச்சு கும்பிட்ட குத்துனா அதுக்கு திருநா. அது மாதிரி எங்க அப்பா என்ன பண்ணாரு, படியாளுக்கு போறது பொய்ன்னு நினைச்சுக்கணும். எங்க அம்மா என்ன பண்ணாங்க, உருவத்துல பெருசு யானையை பிடிச்சி ஒரு இந்த உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லுவோம். சிம்லிலாம் தெரியாது, ஒரு கப்பு ஒரு விளக்கு கப்புடா, ஒரு சிம்லியில பிடிச்சி ஒரு யானை அணைக்க முடியுமா? முடியாது. உருவத்துல பெருசையான உருவத்துல சின்னது எறும்பு பிடிச்சி எங்க அம்மா சிம்லியில அடைத்தாங்க. ஏன் படியாளக்க போனவரு இந்த எறும்புக்கு தானே படி அளந்திருக்கோம். இந்த எறும்பு பிடிச்சி நம்ம அடிச்சு வச்சிருவோம், இதுக்கு தான் படி அளந்திருப்பார் அப்படின்னு எங்க அம்மா மௌனம் காலத்து அமர்ந்திருக்க. எங்க அப்பா படி அளந்து ஓடி வந்தார். படி அளந்து ஓடி வந்தா எங்க அம்மாவுக்கு தேவலோகத்துல என்ன வேலை, கைலாயத்துல கணவன் வந்தால் மனைவியாகப்பட்டவர் கணவன் பாதத்தை கழுவி பூஜை செய்து காலிலே விழுந்து கும்பிடணும். அன்னைக்கு எங்க அப்பா படி அளந்து ஓடி வந்த உடனே என் தாயாகப்பட்டது மௌனமாக இருந்தது, எந்த வார்த்தையும் பேசல. மௌனமாக இருந்த உடனே எங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்து போச்சு. என்னைக்கலாமா அதே பார்வைதான் நாங்க எங்க அப்பா. அது எங்க அம்மா என்ன கேக்குறாங்க, அதே பார்வை ஆம்படியானால வீட்டுல சண்டை வந்துடும் நினைக்காது. லேடிஸ் தான். இந்த மாதிரி பெரியவங்க 4 பேர் உட்காந்தா அந்த ஊர்ல திருநா நடக்க போது, ஒரு விசேஷம் நடக்க போதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி 4 பொண்டோல கண்டுட்டோம், கண்டுட்டோம். அந்த வீட்டுல எவனோ கொலை சாவ போறானோ. அது மாதிரி எங்க அம்மா என்ன பண்ணாங்க, அடைச்ச உடனே எங்க அப்பா அடியே பார்வைதான்னாரு. முன்னாடியா இருக்கிறவங்க ஏங்கன்னு கேட்கணும், இதான் நியாயம். எங்க அம்மா என்னடா பாருமான்னாங்க. வந்து போச்சு கோவம், ஏன் மௌனமா இருக்கேன் அப்படின்னு எங்க அப்பா கேட்ட உடனே நீ படியாள உண்மையா பூஜா அப்படின்னு கேட்ட உடனே இது காலம் இல்லாம இன்னைக்கு வந்து சந்தேகம் உனக்கு ஏன் அப்படின்னு எங்க அப்பா கேட்ட உடனே நான் ஒரு எறும்பை பிடிச்சி ஒரு தங்க சிமிழில அடைச்சிருக்கேன். நீ எல்லா சிவனுக்கும் படிச்ச படி அளந்துருந்தா அந்த எறும்புக்கும் தானே படி அளந்துருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பா சிமிழியை வாங்கினார். எறும்பு இருக்கிற சிமிழியை வாங்கி திறந்தார். எறும்பின் சுறுசுறுப்பும்
எருதையின் உழைப்பும் கழுதையின் பொறுமையும் காக்கையின் கூட்டுறவும் நரியின் தந்திரமும் சிங்கத்தின் வலிமையும் புலியிலும் பாய்ச்சலாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷனா பிறந்தா எறும்பின் சுறுசுறுப்புனா நம்ம 6 மாசம் கூத்தாடுறோம். 6 மாசம் அந்த காய்ச்சல் தான் சாப்பிட்டு திரும்பி 6 மாசம் தை மாசம் எப்படா போறோம் இது வரைக்கும். அது மாதிரி எறும்பு என்ன பண்ணுமா, மழை காலத்துல வெளியே வராது அதிகமா. இன்னும் ஒரு சில புத்துலாம் பார்த்தனா வெய்ய காலத்துல புத்து புத்தா கிளம்பும்பார், வெள்ளை வெள்ளையா கிளம்பும்பார். அதெல்லாம் அதோட உணவு. நம்ம எப்படி இந்த 6 மாசம் கூத்தாடி சம்பாதிச்சு சேகரிக்கிறோமோ அது மாதிரி இந்த எறும்பு வெய்ய காலத்திலே அதுக்கு தேவையான உணவு பூரா சேகரிச்சு போய் அதனுடைய குகைக்குள்ளே வைத்துக் கொள்ளும். குகைக்குள்ளே வைத்துக் கொண்டு மழை காலத்துல வெளியே வராது. என்ன பண்ணாரு எங்க அப்பா, எறும்பின் சுறுசுறுப்பு சொல்லிட்டுனா எருதையின் உழைப்பும் பொழுதேறிக்கு ஏறு ஓட்டலாம். பொழுதேறிக்கு ஏறு ஓட்டு வண்டி இல்லாத காலத்துல பிரசவ ஒளி எடுத்துக்கிச்சுன்னா அந்த அந்த எருமை மாட்டை போய் எழுப்பி மாட்டை எழுப்பி வண்டி மாட்டை எழுப்பி ஏன்பா இன்னைக்கு பிரசவம் வா போவோம் அப்படின்னு கூட்டா அந்த மாதிரி நான் வீடியோ பகல பூரா ஏறு ஓட்டினேன். எருவு தெளிச்சேன் வரமாட்டேன் நான் சொல்லுவோம். கூட்டாங்க ஒரு தூக்குனா மாடு எழுந்து தலையை கொடுக்குமா, என்னது இழுத்துன்னு போயினே இருக்கும். அதான் எருதின் உழைப்பும் கழுதையின் பொறுமையும். எப்படிங்க எம்மா தான் துணி வச்சு அடிச்சாலும் அம்மா சுமையை ஏத்துறியா கழுதை தூக்கி போகாம இருக்கு. பொறுமையா போனாலும் அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். காக்கையின் கூட்டுறவும். இன்னைக்கு காக்காய்க்கு சோறு வைக்கிறோம். ஒரு காக்காயே வந்து எங்கனா எடுத்து பாத்திருக்கீங்களா? 2 காக்கா அதோட கூட்டாளி எல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் வரும். காக்கையின் கூட்டுறவும் நரியின் தந்திரமும். நம்மளுக்கு எல்லாம் பேணு பிடிச்சதுன்னா தலையில ஒருத்தவங்க பாக்கணும், ஒருத்தவங்க கீழே உட்காந்துருக்கணும், இப்படிதான் எடுப்போம் பேன. என்னது ஆனா நரி என்ன பண்ணுமா, வாயில ஒரு கட்டையை கவிக்கொள்ளும். கட்டையை கவிக்கொண்டு நல்ல ஒரு கடற்கரை பக்கமா போகும். கடற்கரை பக்கமா போய் ஃபர்ஸ்ட் முட்டிகால் ஜலத்தோட நிக்குமா அந்த கட்டையை வாயில கவிக்கணும். அந்த முட்டிகால் ஜலத்தோட இருந்த உடனே அந்த தண்ணியில போய் நின்ன உடனே அந்த கடுகால இருக்கிற பேனை எல்லாம் முட்டிக்கு மேல வந்துரும். அந்த முட்டிக்கு மேல வந்த உடனே அந்த நரியாகப்பட்டது தொடையோட போகும். தந்திரமா போய் தொடையோட போன உடனே அந்த முட்டிக்கு மேல யாருன கடுகா அந்த தொடையில இருக்கிற எறும்பு பேன் எல்லாம் இந்த முதுகுக்கு வந்துடும். முதுகுக்கு வந்த உடனே முதுவை தாண்டி கழுத்தோட போய் நிற்கும். அந்த முதுகுல இருக்கிற பேனெல்லாம் அந்த கழுத்தோட வரும். அந்த கட்டையோட கடைசியில போகும் நரி. அந்த கழுத்துல இருக்கிற பேனெல்லாம் அந்த கட்டையில ஏறிடும். கட்டையில ஏறின உடனே அந்த நரி தந்திரமா கவ்வனை கட்டிய அப்படியே அந்த தண்ணியிலே விட்டுடும், அந்த கடல் தண்ணியிலே. அது எறும்பு பூரா அது பேனு பூரா போன உடனே அந்த நரி வெளியே வந்துடும். நரியின் தந்திரம். நரிய மாதிரி ஒருத்தவங்க தந்திரமா தான் வாழணும். ஒருத்தவங்க பிறப்பது ஒரு நாள், இருப்பது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள். இந்த பக்கம் ஒண்ணு தள்ளு, இந்த பக்கம் ஒண்ணு தள்ளு, இருக்கிறது ஒரே நாள். தோ போறாரா அவரான்னு தான் கேட்கணும். தோ போறானா அவனான்னு கேட்க கூடாது. இருக்கும் வரை நெஞ்ச ஒருவனுக்கு தீங்கினை செய்யாது. 10 நாள் இருக்கிறோமோ 2 நாள் இருக்கிறோமோ பிறந்த நாள், நம்ம பிறந்த நாள் முதல் கொண்டு நம்ம வாழ்நாள் கழித்து தெக்க சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் நல்லவனா இருந்துருச்சாவு நேரா சொர்க்கம் தான் போகும். இன்னைக்கு சொல்லுவாங்க பெத்த தாய் செஞ்ச பாவம் தான் மௌன பிடிக்கணும். யாரு சொன்னது? அதெல்லாம் கிடையாது. அவன் செஞ்ச கர்ம வினையை அவனவனே கழிக்க வேண்டும். நான் செய்யறத நான் தான் கழிக்கணும், நீ செய்யறத நீ தான் கழிக்கணும். அது மாதிரி எவன் செஞ்ச பாவத்தை அவனை தான் கழிக்கணும். எங்க அப்பா சிமிலிய திறந்து பார்த்த உடனே அந்த எறும்பு என்ன பண்ணுச்சு, தினந்தோறும் ஒருவேளை உணவு தாச்சு. அப்புறம் அந்த எறும்பு சிமிலிய திறந்து பார்த்த உடனே ஒருவேளை உணவுக்கு 3 வேளை ஒருவேளை உணவுக்கு 3 வேளை உணவை கவி கொடுக்கிறது. மனுஷன் பேசுறது தான் மனுஷனுக்கு புரியும். மாடு பேசுறது மாட்டுக்கு தான் புரியும். எறும்பு பேசுறது எறும்புக்கு தான் புரியும். ஆடு பேசுறது ஆட்டுக்கு தான் புரியும். ஊமையும் பேச யாருக்குடா புரியும்? எனக்கு புரியும். சரவண பேசு ஊமையும் பேசுறது ஊமையனுக்கு மட்டும் தான் தெரியும். எங்க அப்பா என்ன பண்ணாரு,
எறும்பு பேசுறது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. ம், ம், ம். எங்க அப்பாவுக்கு கோவம் வந்து போச்சு. ஏய், ஒரு வாயில்லா ஜீவனை பிடித்து என்னை சோதிக்க அடைத்தாயே, எப்போது ஒரு வாயில்லா ஜீவனை சித்திரவதை செய்தாயோ வருவா. பார்வதா, ஆஹா. அடியடி பார்வதா, உனக்கு பிடி பிடி சாவு. ஏய், பிடி, பிடி. சாபத்தை எப்போது வாயில்லா ஜீவனை பிடித்து அடைத்தாயோ உனக்கு சாபம் கொடுக்குறேன் கொடுக்குறேன். அப்படின்னு எங்க அப்பா சாபம் கொடுத்தார். என்ன சாபம்? என்ன? காசி